ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயா பீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி தாங்க. சோயாவை வந்து ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் வாட்டர் போட்டு கழுவிடுங்க. அதில் இருக்க ஒரு பச்சை வாசம் இருக்கும், அது போகணும். அப்புறம் நல்லா திருப்பி ஒரு 3 தண்ணியில் நல்லா கழுவி புனிஞ்சு கழுவணுங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்து புனிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு, இது வந்துட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் வெறுமையாக சோயாபீன்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. நல்லா உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது குக் ஆகணும். ஏன்னா சோயாபீன்ஸ் வந்து ஆல்ரெடி ஊறிடுது இல்லைங்களா, நமக்கு அதில் மசாலா மட்டுமே பிடிக்க வேண்டியது. அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு ஒரு 70% நம்ம வேக வச்சிடணும். இப்போது உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் வந்துட்டு ஒரு அரை தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. தக்காளி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு சிக்கன் மசாலா தான் சேர்த்திருக்கிறேன். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்